நேரத்துல ஜின்டுவை கூப்பிடுறதுதான் நல்லது. ஜிண்டு வர மாட்டேங்கிறான். நான் தான் ஏதாவது பண்ணி ஆகணும். எப்படிப்பட்ட மரமா இருந்தாலும் தீய வச்சா பட்டுன்னு எரிஞ்சிரும். பாத்துல என்ன ஆகுதுன்னு. ஃபயர் சூட் ஆன். ஃபயர் சூட் ஆன். வாங்க தாத்தா, நம்ம இப்ப வீட்டுக்கு போலாம். ட்ரீ ஹவுஸ் நீங்க ரிப்பேர் பண்ணீங்களா இல்லையா? இது ரிப்பேர் ஆயிடுச்சு. லெட்ஸ் கோ ஹோம். ஆனா ஒரு விஷயம் தான் புரிய மாட்டேங்குது. இவ்வளவு நடந்திருக்கு, ஆனா ஜின்டுவை எங்க காணோம்? ட்ரீ ரோபோவோட கிளையில ஊஞ்சலாடி அவன் ரொம்ப தூரம் போய் விழுந்துட்டான். ஒருவேளை அவன் தலையில அடிபட்டிருக்கும். அப்புறம் as usual மெமரி போயிட்டு இருக்கும். வாங்க திரும்ப அவனை தேடி கண்டுபிடிச்சு அவன் மெமரியை கொண்டு வரலாம். இருக்கிற வீர், allow me to introduce myself. நான் தான் கருப்பு சிலந்தி. நீ ரொம்ப வீரமானவன்னு கேள்விப்பட்ட. ஆனா என்கிட்ட உன்னால ஒன்னும் பண்ண முடியாது வீர். இப்ப நான் உன்னை பொறுமையா சாப்பிட போறேன். உன்னோட இந்த ஆசை எப்பவும் நிறைவேறாது. நீ ரொம்ப தைரியசாலி. ரொம்ப ரொம்ப நன்றி. யூர் வெல்கம். ஏ வீர் எல்லாரையுமே காப்பாத்திட்டான். வீர், எங்களை எப்படியாவது கருப்பு சிலந்துகிட்ட இருந்து நீ காப்பாத்திடுவன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு ராத்திரி இதை முன்னிட்டு கொண்டாட்டம் இருக்க போகுது. அந்த சிலந்தி யாரையும் வலை வீசி பிடிக்கிறது இல்ல. வலைய விரிச்சுதான் அவ இரைய தேடுறா. சிலந்தி ஏன் அப்படி பண்ணுதுன்னு தெரியலையே. இதுல வேற ஏதோ பிரச்சனை இருக்கு. நீ ரொம்ப சரியாதான் சொல்ற. ஆனா வேற என்ன விஷயமா இருக்கும்? வீர், ஜிண்டுவை எங்கேயுமே காணோம். என்ன நடக்குதுன்னு தெரியலையே. ஒருவேளை அவன் திரும்ப போயிட்டானோ? ஜிண்டுவை பத்தி என்னன்னு சொல்றது? அவன் சாட்ட பார்த்த உடனே சாப்பிட ஓடிடுவான். கவலைப்படாத, அவன் வந்துடுவான். இம்லி அந்த கருப்பு சிலந்தி இருக்குல்ல, அது சாப்பிடுறதுக்காக ஒண்ணு இதெல்லாம் செய்யல. எல்லாரையும் பயமுறுத்துறதுக்காக இப்படி பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஆனா ஏன்? அந்த சேனாபதியே ஒரு மாதிரியே இருக்காரு. சரி வாங்க என்னன்னு பார்க்கலாம். இப்படி ஒரு நல்ல பார்ட்டியை விட்டுட்டு அவர் எங்க போறாருன்னு. என்னோட டாங்கி சென்ஸ் சொல்லுது இங்க ஏதாவது பிரச்சனை இருக்கும்னு. எல்லாருமே அலர்ட்டா இருங்க. எனக்கு உதவி செய். இந்த நம்பிக்கை துரோகத்தை என்னால மன்னிக்கவே முடியாது. சிப்பாய்களே, தம் கைது பண்ணுங்க. நான் திரும்ப வருவேன். நான் வரும்போது என்னுடைய படைகளை கூட்டிக்கிட்டு வருவேன். இனி யாராலையும் தப்பிக்க முடியாது. மகாராஜா, அவரை போக விடுங்க. ஆனா அவரு இங்க வர்றதுக்கு முன்னாடி நாம அவரை தாக்கணும். கருப்பு சிலந்திக்கு மின்மினி பூச்சி உடம்புல இருந்து வர்ற ஒளிய பார்த்தா பயம்.
நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அதை தாக்கலாம். நம்மளோட ஒவ்வொரு ஆயுதமும் அப்படியே பளிச்சுன்னு மின்னணும். தாக்குதலுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. கருப்பு சிலந்தி, இன்னைக்கு நீ இவங்க எல்லாரையும் தீத்து கட்டியே ஆகணும். யாரும் தப்பிச்சு போக கூடாது. என்னோட எந்த இரையும் இது வரைக்கும் தப்பிச்சு போனதே கிடையாது. அந்த வீரை நான் விட மாட்டேன். அட்டாக்! வீர், இன்னைக்கு நீயா நானு பாத்துடலாம். எப்பவுமே நல்லது மட்டும்தான் ஜெயிக்கும். கெட்டது கண்டிப்பா தோத்து போயிடும். நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, இன்னைக்கு நான் உன்னை கண்டிப்பா விட மாட்டேன். இவனை இப்ப நான் சரி பண்றேன். வீர் வீர், நம்ம அந்த கருப்பு சிலந்தியை என்ன பண்ண போறோம்? வீர், ரொம்ப 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 நன்றி. நீ எங்களை காப்பாத்திட்ட. மகாராஜா, நாங்க இப்ப திரும்ப போகணும். எங்களுக்கு விடை கொடுங்க. ஜிண்டு, சீக்கிரமா நம்ம எல்லாரும் திரும்ப போகலாம். முதல்ல அந்த கருப்பு சிலந்தியை ஒரு வழி பண்ணலாவா? நீங்க எல்லாரும் உள்ள போங்க, இல்லன்னா அது மறுபடியும் வந்து உங்களை தாக்க வாய்ப்பு இருக்கு. Wing suit on. Wing suit on. அங்க பாரு, ஒரு பையன் நம்ம நண்பனை தாக்கிக்கிட்டு இருக்கான். வாங்க, அவனை நாம தாக்கலாம். என்ன பண்றீங்க நீங்கலாம்? அது ஒண்ணு ஃப்ளமிங்கோ இல்ல, என்ன விட்டுடுங்க. அது ஒரு ரோபோ. என்ன குழந்தை, எங்களை ஏமாத்த பாக்குறியா? நாங்க ஒண்ணு நீ சொல்றதுக்கெல்லாம் ஏமாற மாட்டோம். சாரிப்பா, நீ சொன்னதுதான் கரெக்ட். நாங்க அந்த உருவத்தை பார்த்து ஏமாந்துட்டோம். அதை விட்டுறாத, நாங்க உனக்கு துணையா இருக்கோம். தேங்க்யூ. என்னோட பேர் வீர். வீர், இது இடி இடிக்கிற மேகம். இங்க இருந்து தள்ளி இரு, இல்லனா நீ எரிஞ்சிருவ. வீர், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீ தள்ளி நில்ல, இல்லனா எரிஞ்சிருவ.
வீர் வாவ், என்ன ஒரு டேலண்ட். தேங்க்யூ, பை பை. இப்ப வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. வீர், அந்த மேட் மிங்கோ எங்க இருக்கு? அது இனிமே இங்க வராது.